சூப்பரா மணக்க மணக்க நம்ம திண்டுக்கல் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மாஸ்டர் செஃப்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் செஞ்சு காமிச்சேன் திண்டுக்கல் மட்டன் பிரியாணி தாங்க செஞ்சு காட்ட போறேன். நீங்க வெஜிடேரியனா இருந்தா இதுல மட்டன் போடாம பன்னீர் கூட போட்டு செய்யலாம், ஈவன் மஷ்ரூம் கூட போட்டு செய்யலாம். ஒவ்வொரு சாதமும் உதிரி உதிரியா மசாலாவோட அசல் திண்டுக்கல் பிரியாணி கலர்ல இருக்கு பாருங்க. பிரியாணினா இப்படிதான் இருக்கணும்னு எல்லாரும் பாராட்டுவாங்க. மட்டன் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பாருங்க, அவ்வளோ சாஃப்டா இருக்கு, அப்படியே பஞ்சு மாதிரி. ஓ மை காட், எவ்வளோ ஜூஸியா இருக்கு. இந்த மட்டன் கலரை பாருங்களேன். சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா. நம்ம கிட்ட மொத்தம் 24 வகையான மசாலா இருக்கு. இதை நான் எப்படி செய்வேன்னு பாத்தீங்கன்னா, நான் போடுற அத்தனை பொருட்களும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்க போய் பிரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்யறேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஒரு பெரிய மெகா ஆஃபரோட வந்திருக்காங்க. உங்கள நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க குக் வித் சங்கீதா மசாலாவுக்கு ஃப்ரீ டெலிவரி சார்ஜ் கொடுங்கன்னு சொல்லிட்டு, உங்களுக்காகவே தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி பண்ண போறாங்க. மினிமம் 1 kg ஆர்டரா இருக்கணும். கண்டிப்பா இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க. திரும்பவும் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம்? சாப்பிடறதுக்காக தான். ஆனா நம்ம சாப்பிடுறது ஆரோக்கியமா இருக்கணும். சோ நமக்கு ஆரோக்கியம் தாங்க ரொம்ப முக்கியம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாஸ்டர் செஃப்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் செஞ்சு காமிச்சேன் திண்டுக்கல் மட்டன் பிரியாணி தாங்க செஞ்சு காட்ட போறேன். ரொம்ப சுவையா எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சோ திண்டுக்கல் மட்டன் பிரியாணி வந்து இன்னைக்கு 1 கிலோ அரிசியில தான் செஞ்சு காட்ட போறேன். சோ அதுக்கு வந்து 1.25 கிலோ மட்டன் எடுத்திருக்காங்க. சோ நல்லா இள ஆட்டு கறியா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். 10 to 15 கிலோ ஆடு இருக்கிற கறி தாங்க ரொம்ப சுவையா இருக்கும். நார் மாதிரி இல்லாம கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். நான் வந்து கொஞ்சம் மீடியம் பீஸா தான் போட்டிருக்கேன். சூப் பீஸ், நெஞ்சு பீஸ் எல்லாம் போடும்போது ரொம்ப சுவையா இருக்கும் நம்ம பிரியாணி. நான் கொஞ்சம் மட்டன் கொழுப்புலாம் தனியா எடுத்து வச்சிருக்கேங்க. இது வதக்கும் போதும் போடுறதுக்கு. இந்த கொழுப்பு வந்து ஒரு கைப்பிடி இருக்குங்க. இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம மட்டன் வேக வச்சுக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு குக்கர் வச்சுக்கலாம். எடுத்து வச்சிருக்க 1.25 கிலோ மட்டனும் இதிலே போட்டுடலாம். மட்டன் கழுவும் போதும் அதுல 2-3 டீஸ்பூன் தயிர் போட்டு 2-3 வாட்டி கழுவுனீங்கன்னா உங்க மட்டன் நல்லா சாஃப்டா ஆகும். மட்டன்ல இருக்கிற கவுச்சி ஸ்மெல்லும் போயிடும். 1 கிலோ ரைஸுக்கு 1 கிலோ மட்டன் கூட போதும். ஆனா 1.25 கிலோ போட்டீங்கன்னா உங்க பிரியாணி இன்னும் வேற லெவல் டேஸ்டா இருக்கும். இப்ப இதுல மீதி தேவையானதும் போட்டுக்கலாங்க. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். மட்டன் கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாங்க. இப்போ அளந்துலாம் ஊற்ற வேண்டாம். நம்ம பிரியாணி செய்யும் போது அளந்து ஊற்றிக்கலாம். இதுலேயே 1 டீஸ்பூன் கல்லுப்பும் போட்டுக்கலாம். அடுப்பணல் மீடியமாக வச்சு இப்போ இதை கிளறி கொடுத்துடலாங்க. இதுலேயே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம இதுல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் ட்ரெடிஷ்னல் டைப்ல செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துடலாம். இப்போ இதுக்கு எத்தனை விசில் விடணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க எடுக்கிற மட்டன் சைஸ் பொறுத்தும் விசில் மாறும். அதே மாதிரி உங்க மட்டனோட தன்மை எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரியும் விசில் விடணும். இப்போ இது வந்து மீடியம் ஆட்டுக்கறி தான். ஸோ அதனால நான் 7 விசில் விட போறேங்க. ஸோ நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி 10 விசில் விட்டுக்கணும். போதுங்க. இப்போ குக்கர் மூடி விசிலும் போட்டாச்சு. அடுப்பணல் மீடியமா வச்சு 7 விசில் விட்டுறலாங்க. அவ்வளவுதாங்க, 7 விசில் வந்துடுச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ஆவி போட்டுங்க. இதை எடுத்து அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்ப நம்ம திண்டுக்கல் பிரியாணி செய்யறதுக்கு ஸ்பெஷலா ஒரு மசாலா ரெடி பண்ணுங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தலாம். மிளகு 1.5 டீஸ்பூனு, பட்டை மீடியம் சைஸ் சின்னதா 3 எடுத்து அதை 2-3 உடைச்சு வச்சிருக்காங்க. பட்டை வந்து ரொம்ப அதிகமா இருந்தா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஒரு மாதிரி கசப்பு இனிப்பு தன்மை வந்துருங்க. அடுத்தது கிராம்பு 5. கிராம்பு பட்டை ரெண்டுமே நீங்க எடுக்கிறது எப்படி இருக்கோ, அதாவது அதோட காரத்தன்மை அதுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சு போட்டுறணும். பட்டை, கிராம்பு, அன்னாசி மொட்டு, மராட்டி மொட்டு, ஜாதி பத்திரி, ஜாதிக்காய் இதெல்லாம் அதிகப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா பிரியாணி காரமாவும் கசப்பாவும் இருக்கும். நெஞ்சு கறிக்கும், தொண்டை ஒரு மாதிரி எரியும். சோ அளவுகள் ரொம்ப முக்கியம். அடுத்து ஒரே ஒரு ஸ்டார் அன்னாசி மொட்டு, 3 மராட்டி மொட்டு, 7 ஏலக்காய், ஜாதிக்காய் வந்து கொஞ்சோண்டு, ஜஸ்ட் அது ஒரு ஃபிளேவருக்காக தான். ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியா போடணும். இது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கு. பட் இது போடும் போது பிரியாணிக்கு ஒரு வாசம் வரும் பாருங்க, சும்மா அப்படி இருக்கும். அடுத்தது ஜாதி பத்திரி 1ல 1/4 உடைச்சு வச்சிருக்கேன். இதோடய சாய் ஜீரான்னு சொல்லுவாங்க. இதுவும் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நார்மல் ஜீரகம் கிடையாது, இது வந்து சாய் சீரா. இது மெயினா பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு போடுவாங்க. இது அவ்வளோ ருசியா இருக்கும். சப்போஸ் இல்லைன்னா மட்டும் நீங்க நார்மல் ஜீரகம் போட்டுக்கலாம். அடுத்தது முழு மல்லி 2 டீஸ்பூன், கல்பா
கல்பாசி ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த அளவு இருக்கணும். கல்பாசி கொஞ்சம் நிறைய போடணும், அப்பதான் பிரியாணிக்கு நல்ல ஃபிளேவரும் கலரும் கொடுக்கும். அடுத்தது பிரியாணி இலை சின்னதா ஒன்னே ஒண்ணு, இங்கதான் நீங்க ரொம்ப கவனிக்கணும். சோ பிரியாணி இலை நீங்க அதிகமா போட்டீங்கன்னா உங்க பிரியாணி கண்டிப்பா கசக்கும். இதை நீங்க முழுசா போட்டீங்கன்னா இதுல இருக்கிற ஃபிளேவர் கம்மியா வரும். இதை நீங்க அரைக்கும் போதும் கம்மியா தான் போடணும். சோ இப்ப நான் எடுத்திருக்கிற பொருட்கள் பாத்தீங்கன்னா முழுசா போடும் போது அளவுகள் மாறும். இப்ப நம்ம அரைச்சு போடுறதுனால முழுசா போறதை விட கம்மியான மசாலா தான் போடணும். அடுத்தது முந்திரி பருப்பு அரை கைப்பிடி எடுத்து வச்சிருக்கேன். இவ்வளவுதாங்க தேவையான மசாலா பொருட்கள். இப்ப இது மிக்ஸி ஜார்ல கொட்டிடலாம். இப்போ இது கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க. மசாலா கொரகொரன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க. இது ஒரு பிளேட்ல கொட்டிடலாம். நம்ம செய்ய போற பிரியாணி ருசியும் மனமும் கொடுக்க போறதே இந்த மசாலா. இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க. இப்ப அடுத்தது இன்னொரு மசாலா அரைக்கணுங்க. அதுக்கும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் 1/4 கிலோ உரிச்சு வச்சிருக்கேன். இதுல கொட்டிடலாம். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன வெங்காயம் தாங்க போடணும், அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அடுத்தது 2 கட்டி பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். இதுவும் போட்டுடலாம். பூண்டும் கொஞ்சம் நல்லா போடணுங்க, அப்பதான் வாசனையா டேஸ்ட் நல்லா இருக்கும். அடுத்தது நல்லா பெருசா மீடியம் சைஸ் இஞ்சி ஒரு துண்டு எடுத்து 2-3 கட் பண்ணிருக்கேன். இதுவும் போட்டுடலாம். பூண்டை விட இஞ்சி கொஞ்சம் கம்மியா இருக்கும். அடுத்தது இதுலயே 5 பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இதுலயே ஒரு கைப்பிடி புதினா இலையும் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலையும் போட்டுடலாம். இப்ப இதுல எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன் ஊத்திக்கலாங்க. எலுமிச்சை சாறு ஊத்தும் போதும் இந்த புதினா கொத்தமல்லியோட கலர் மாறாம அப்படியே பச்சை நிறமாவே இருக்கும். இப்ப இது கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறாங்க. அரைச்சாச்சுங்க. இப்ப இது ஒரு பவுல்ல ஊத்தி வச்சிடலாம். இந்த பேஸ்ட்டும் நமக்கு ஒரு நல்ல ருசியும் மனமும் கொடுக்கும் பிரியாணிக்கு. நமக்கு மசாலா எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்தது அரிசி ஊற வச்சுக்கணுங்க. நான் 1 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்து தண்ணியில ஒரு வாட்டி கழுவிட்டு தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்கேங்க. திண்டுக்கல் பிரியாணினாலே அதோட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி தான். ஸோ நல்ல அரிசியா வாங்கிக்கோங்க. பழைய அரிசியா இருந்தாதான் உங்களுக்கு பிரியாணி குலையாம வரும். இதுல ஒரு சீக்ரெட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இது ரோஸ் பிராண்ட் சொல்லுவாங்க. நிறைய சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும். நான் அதுவும் யூஸ் பண்ணுவேன், இந்தியா கேட்லயும் யூஸ் பண்ணுவேன். சோ இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சோ இந்த அரிசி ஒரு 20 நிமிஷம் ஊறணும். அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்ப பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். 100 ml நெய் ஊத்திக்கலாம். நெய் எண்ணெயும் கலந்து செய்யலாம். 50 ml எண்ணெய் ஊத்திக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இனிமே தேவையானதை போட்டுடலாங்க. நம்ம கொழுப்பு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, இதை இப்ப ஃபர்ஸ்ட் போட்டுடலாம். எதுக்கு நான் இப்படி கொழுப்பு போடுறேன்னா, இந்த மாதிரி கொழுப்பு போட்டு செய்யும் போதும் பிரியாணி ட்ரையா இல்லாம சூப்பரா இருக்குங்க. டேஸ்டும் நல்லா இருக்கும். இது எண்ணெயிலேயே இப்படி கொஞ்சம் வதக்கணுமா இந்த கொழுப்புல இருக்கிற எண்ணெய்லாம் வெளியே வந்துடும். பாருங்க, கொழுப்பு கொஞ்சம் இப்படி சுருங்கி இருக்கணும். ஒரு 3 நிமிஷம் வதக்குனீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ சுருங்கிடுச்சு. இனிமே மீதி தேவையானதும் போட்டுக்கலாங்க. நம்ம வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி எல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை இப்போ இதிலே ஊற்றிடலாம். அடுப்பை மீடியமா வச்சு இப்போ இதை கிளறி கொடுத்துடலாங்க. இந்த மசாலா எண்ணெயிலே பச்சை மணம் போற வரைக்கும் வதக்கணும். நம்ம புதினா கொத்தமல்லாம் இந்த மாதிரி அரைச்சு போட்டாதான் உங்களுக்கு அசல் திண்டுக்கல் பிரியாணி டேஸ்டும் வரும், கலரும் வரும். இது வதங்க வதங்க இன்னும் கொஞ்சம் டார்க் கலரா மாறி வருங்க. எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, பச்சை மணமும் போயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும். இனிமே மசாலா பொடி போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலா பொடி போட்டுக்கலாங்க. நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பொடியை கூடி குறைச்சு போட்டுக்கணும். ரொம்ப அதிகமா இதை போட்டோமா கசப்பு தன்மை வந்துடும். ஸோ நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சு போட்டுக்கோங்க. நான் அளவா கரெக்டா பண்ணேன். ஸோ அதனால எல்லாத்தையுமே போட்டேன். இப்போ இதையும் சேர்த்து கிளறி கொடுத்துடலாங்க. பிரியாணி செய்யும் போது நல்லா திக்கா அகலமான பாத்திரத்தில் செஞ்சீங்கன்னா உங்களுடைய சாதம் நல்லா தம்மாயி சூப்பரா உதிரி உதிரியா வரும். ஒரு 2 to 3 நிமிஷம் எண்ணெயிலே இந்த மசாலா நல்லா வதங்கணுங்க. மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இனிமே தயிர் ஊத்திக்கலாங்க. நான் 200 ml கட்டி தயிர் எடுத்து வச்சிருக்கேன். இதிலே ஊத்திடலாம். நல்லா ஸ்பூன்ல நைஸா அடிச்சுட்டு அப்புறம் தாங்க ஊற்றணும். அடுப்பை மீடியமா வச்சு இப்போ இதை கிளறி கொடுத்துடலாங்க. நம்ம இதுக்கு தக்காளி எல்லாம் போடக்கூடாது, அதே மாதிரி மிளகா பொடியும் போடக்கூடாது. காரத்துக்கு பச்சை மிளகாயும் இந்த மசாலாவும் தான், புளிப்புக்கு தயிர் எலுமிச்சை சாரும் தான். இதையும் 2 நிமிஷம் நல்லா வதக்கலாங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இதுவும் சேர்த்து கிளறி கொடுத்துடலாம். ஸோ மசாலா போடும் போது நீங்க பார்த்து போடுங்க. எல்லாம் போட்டிங்கன்னா கசப்பாயிடும். ஸோ அதனால கொஞ்சம் வச்சுட்டு போடுங்க. என்னுடைய மசாலா எந்த அளவுக்கு காரத்தன்மை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். உங்க மிளகு, உங்க பட்டை, கிராம்லாம் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நீங்க கண்டிப்பா அதிகமா போடக்கூடாது. ஒரு 4 டீஸ்பூன் போட்டாலே போதுங்க. சப்போஸ் நீங்க டீஸ்பூன்ல அளந்து போடுற மாதிரி இருந்தா அப்புறம் பார்த்துட்டு மசாலா பத்தலனா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். மசாலா நல்லா வதங்கிடுச்சுங்க. இனிமே நம்ம வேக வச்ச மட்டன் இதிலே கொட்டிடலாம். மட்டன் நல்லா 3/4 பாகத்துக்கு வெந்திருக்கணுங்க.
மட்டன் நல்லா பதமா வெந்திருக்குங்க. இப்படி தொட்ட உடனே உடையில, ஆனா இப்படி அழுத்துனா உடையணும். இப்படி இருக்கணும். அப்பதான் நம்ம தம் போடும் போதும் கரெக்டா இருக்கும். இல்லைன்னா இது குழஞ்சு உடஞ்சிடும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறிக்கலாம். இந்த மட்டனை ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மசாலாவோட சேர்த்து கிளறிக்கலாம். நீங்க வெஜிடேரியனா இருந்தா இதுல மட்டன் போடாம பன்னீர் கூட போட்டு செய்யலாம். ஈவன் மஷ்ரூம் கூட போட்டு செய்யலாம். பட் நீங்க வெஜ்ஜில் செய்யறதா இருந்தா இந்த மசாலாவில் இன்னும் கொஞ்சம் குறைச்சிடுங்க. ஏன்னா வெஜ்ஜு அவ்வளோ மசாலா இழுக்காது. மட்டனும் மசாலாவும் நல்லா ஒன்று சேர்ந்து வதக்கியாச்சுங்க. ஸோ இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும். இனிமேல் நம்ம தண்ணி அளந்து ஊற்றிடலாம். இப்போ நம்ம மட்டனில் எந்த அளவு கிரேவி இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் தண்ணி ஊற்றணும். மட்டனில் பெருசாக ஒன்றும் கிரேவி இல்லை. ஸோ அதனால நம்ம தண்ணி அளவு கரெக்டாக ஊற்றணும். இந்த கிளாஸ் 250 ml பிடிக்குங்க. ஸோ இதில் நான் 4 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அப்போ 1 கிலோ கணக்காகுது. 1 கிலோ அரிசிக்கு 1.5 to 1.25 தண்ணி அளவு வைக்கலாம். நான் 1.5 கிளாஸ் தண்ணி அளவு தாங்க ஒன்றுக்கு வைக்க போறேன். அப்போ 4 கிளாஸ் அரிசிக்கும் 6 கிளாஸ் தண்ணி தேவைங்க. இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணி எவ்வளோ இருக்கோ அதை ஊற்றிக்கிட்டு மீதி பத்தாததுக்கு நம்ம நார்மல் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 2 இந்த மட்டன் வேக வச்ச தண்ணி தான் அவ்வளோ ருசியாக இருக்கும். 3 கிளாஸ் மட்டன் வேக வச்ச தண்ணி ஊற்றியாச்சுங்க. இப்போ 3 கிளாஸ் நார்மல் வாட்டரும் ஊற்றிக்கலாம். சுடு தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக வச்சுட்டு இதை ஒரு கிளறி கொடுத்துடலாங்க. தண்ணி அளவு நீங்கள் எடுக்கிற அரிசி பொறுத்தும் மாறுங்க. நீங்கள் எடுக்கிற அரிசி ரொம்ப பழசாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட இழுக்கும். ஸோ அதையும் நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ உப்பு, புளிப்பு, காரம் டேஸ்ட் பாருங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ 1/2 டீஸ்பூன் உப்பு போடுறேங்க. அடுத்தது எலுமிச்சை சாறும் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ கிளறி கொடுத்துடலாம். உப்பு 1 கல் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் அரிசிலாம் போட்டு வெந்து வரும்போதும் கரெக்டாக இருக்கும். நல்லா கொதி வந்துருச்சுங்க. இனிமேல் நம்ம அரிசி போட்டுடலாம். ஊற வச்ச 1 கிலோ அரிசியும் தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இதிலே கொட்டிடலாம். அரிசி உடையாமல் சும்மா லைட்டாக அப்படியே உள்ள தள்ளி கொடுக்கணும். இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு வாட்டி லைட்டாக கிளறி கொடுத்துடலாம். போதுங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துக்கிட்டே வருது. இனிமேல் ரொம்ப பெரிய கரண்டியாக உள்ளே போடக்கூடாது. சும்மா அப்படி லைட்டாக ஒரு உட்டன் கரண்டி இருந்தால் போட்டு அப்படியே அப்படி கிளறி கொடுத்தா போதும். இந்த ஆயிலை கொஞ்சம் இப்படி ஓரத்தில் அடியில் தள்ளி விடணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் இழுக்கட்டும். மூடிடலாம். அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிடலாம். இப்போ பெரிய பர்னரில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம இதிலே வச்சுருக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். என்னடா பண்ணுறேன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? ஒரு கறிக்கொட்டை எடுத்து சுட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை நல்லா சுட்டு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நெருப்பாயிடும். இது வச்சு தான் தம் போட போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம திண்டுக்கல் பிரியாணி பார்த்தீங்கன்னா விறகடுப்பில் செய்கிறதா ஸ்பெஷல். நம்ம கிட்ட அது கிடையாது இப்போதைக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி கறிக்கொட்டையை வச்சு செய்யும் போதும் நமக்கு நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ அப்படியே லைட்டாக கிளறி கொடுத்துடலாம். ஆல்மோஸ்ட் தண்ணி இழுத்துடுச்சு. ஸோ இனிமேல் நம்ம தம் போட்டுடணும். கொஞ்சம் இதில் தண்ணி இருக்கும் போதே தம் போட்டால் தான் அடி பிடிக்காது. ஸோ இனிமேல் தம் போட்டுடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி லைட்டாக இப்படி கிளறி கொடுத்துடணும். சரிங்களா? அரிசி நல்ல அரிசியாக இருந்தால் உடையாது. போதுங்க. இந்த அளவு கிளறி கொடுத்தா நான் அப்படியே அந்த தண்ணி மேலே மிதக்கிற எண்ணெய், நெய் எல்லாத்தையும் அடியில் தள்ளி கொடுக்குறேன். இப்போ மேலே 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம கறிக்கொட்டையை ஒரு சில்வர் கிண்ணத்தில் வச்சிடலாம். இதை இங்கே நடுவில் வச்சிடலாம். அப்படியே அழுத்தி கொடுத்துடலாம். இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய், நெய், பட்டர் எது வேணாலும் ஊற்றலாம். நல்ல வாசனையாக இருக்கும். அவ்வளோதாங்க. இனிமேல் நம்ம தம் போட்டுடணும் டக்குன்னு. ஸோ நான் வாழை இலை போட்டு தம் போட போகிறேன். பாருங்க, அப்பா சூப்பரான வாசனை. அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் இப்பயே வந்துருச்சு. இலை எல்லாத்தையும் நல்லா உள்ளே தள்ளி விட்டுருணும். இந்த மாதிரி இலை போட்டு தம் போடும் போது நல்லா தம்மும் ஆகிடும். இந்த இலையோட வாசனையும் பிரியாணியில் அடிக்கும். இப்போ பிளேட் போட்டு மூடிடலாம். இப்போ இது சின்ன அடுப்பில் தூக்கி வச்சிடலாங்க. இந்த குக்கரில் சுடு தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுருந்தேன். ஸோ வெயிட்டுக்காக அதை தூக்கி மேலே வச்சுட்டாங்க. இப்படி சூடான தண்ணி வைக்கும் போதும் நமக்கு மேலேயும் நல்லா வெந்திருக்கும். கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரி இப்படி க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ தான் நல்லா தம் ஆகும். ஸோ இப்போ சின்ன அடுப்பில் தான் வச்சுருக்கேன். அடுப்பானாலும் ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டேன். இது 14 நிமிஷம் இப்படியே தம் ஆகட்டுங்க. இல்லை நார்மலாக நீங்கள் எப்படி தம் போடுவீங்களோ அப்படியும் போடலாம். ஒரு சிலர் தோசைக்கல் வச்சுலாம் தம் போடுவீங்க. பட் என்னுடைய பாத்திரம் நல்லா திக்கான பாத்திரம், அடி பிடிக்காது. ஸோ அதனால நான் எப்பயும் இப்படி தான் போடுவேன். 14 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க. 14 நிமிஷம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உடனே எடுக்கக்கூடாது. 10 to 15 நிமிஷம் ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தாங்க எடுக்கணும். ரெஸ்ட் டைம் 15 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாசனை சும்மா தூக்குதுங்க. ஓ மை காட், அப்படி ஒரு வாசனை. இப்போ வாழை இலையை எடுத்துடலாங்க. வாவ், பாருங்க, இதுல இருந்து இன்னும் அவ்வளோ ஸ்மோக்கி வருது. இப்போ இந்த கறிக்கொட்டையை ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அப்படியே தூவிடலாம். இப்போ அப்படியே ஓரத்துல இருந்து எடுத்து கொடுக்கலாம். எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். மசாலாவும் நல்லா ஒட்டியிருக்கு. அப்படியே லைட்டாக எடுத்து கொடுத்துடலாம். இங்கே பாருங்களேன்,
இப்படி இருக்கணும். தண்ணி அளவு அதுக்கு கரெக்டாக வைக்கணும், மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி. அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க நம்ம திண்டுக்கல் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தரலாம். மட்டன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அப்படியே பஞ்சு மாதிரி. ஓ மை காட், எவ்வளோ ஜூஸியாக இருக்குது. இந்த மட்டன் கலரை பாருங்களேன், அப்படி இருக்கு. ஓ மை காட், எப்படி கலந்து வருது பாருங்க. பிரியாணினா இப்படி இருக்கணும். ஓ, அவ்வளோ ஜூஸியாக இருக்குது. பிரியாணி பார்க்கும் போதே அதோட கலர் பாருங்க, இப்படி இருக்கணும். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு இதோட கலர் பார்க்கும் போதே தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு பிரியாணி செஞ்சு முடிக்கும் போதும் அதோட கலர் அவுட்புட் வந்து கரெக்டாக வரணுங்க. ஸோ அப்போ மசாலாவும் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஒவ்வொரு சாதமும் உதிரி உதிரியாக நல்லா ஜூஸியாக மசாலாவோட இருக்கணும். அதே மாதிரி இதில் போட்டு நம்ம கறியும் சும்மா அப்படி இருக்கு பாருங்க, இப்படி இருக்கணும். எவ்வளோ ஜூஸியாகவும் இருக்கு பாருங்க. அது நான் கறி காட்டும் போது தான் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. ஓ மை காட், இப்படி இருக்குனுங்க. அப்போ தான் அது அவ்வளோ ருசியாக இருக்கும். ஸோ கறியும் நல்லா பூ போல பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. இதில் இருக்கிற எசன்ஸ்லாம் அப்படி இறங்கியிருக்கும் இந்த பிரியாணியில், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இதுக்கு மெயினாக டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதில் போட்ட ஒவ்வொரு பொருட்களும் அவ்வளோ முக்கியம். அளவுகள் அதை விட ரொம்ப முக்கியம் பிரியாணிக்கு. ஸோ பிரியாணி செய்யும் போது அளவு மட்டும் மாறிச்சுன்னா கண்டிப்பாக கசப்புத்தன்மை வரும், இல்லைன்னா பிரியாணி அரிசி குழஞ்சு போயிடும். இப்போ நம்ம செஞ்சுருக்கிறது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த சாதத்தை உடைச்சா நல்லா உடையணும், அதே சமயத்தில் உதிரி உதிரியாகவும் இருக்கணும். ஸோ வீடியோவில் பிரியாணி மசாலா அரைக்கிறதுக்கு நான் என்னென்ன பொருட்கள் எப்படி அளவு கொடுத்தனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் இதே மாதிரி உதிரி உதிரியாக பிரியாணி செய்ய முடியுங்க. நீங்கள் இதே குக்கரில் கூட செய்யலாம், இதே அளவுகள் தான், இப்படியே தான். ஸோ ஒரே ஒரு விசில் மட்டும் விடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தரலாம். டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சாலட் செஞ்சுருக்கேன், அதுவும் வச்சுக்கலாம். பைனாப்பிள், வெள்ளரிக்காய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாங்க நான் பச்சடி பண்ணேன். இதுக்கு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து வெறும் பிரியாணி மட்டும் சாப்பிடலாம், அதுக்கப்புறம் அப்படியே ஒன் பை ஒன்னாக போகலாம். இந்த நெய் எண்ணெயோட அளவு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்களேன், ரொம்ப அதிகமாகவும் இல்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒவ்வொரு சோறும் உதிரி உதிரியாகவும் இருக்குது. இப்போ டேஸ்ட் பார்த்தரலாம். வாவ், ஓ மை காட், மசாலா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கு, சூப்பராக இருக்குது. இப்போ ஜூஸியாக இருக்கிற மட்டன் டேஸ்ட் பார்த்துருவோமா? வாவ், ஓ மை காட், இந்த மட்டனுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு பாருங்க. அது மட்டனை ரசித்து சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ பிரியாணி ரைஸ் மட்டன் ரெண்டும் சேர்த்து சாப்பிட்றலாம். நிஜமாக சொல்கிறேன், இதே அளவுகளோடு செய்யுங்க, வேற லெவலாக இருக்கும். சின்ன பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. காரெல்லாம் வந்து அதிகமாகவே இல்லை, ஏன்னா நம்ம மசாலா பர்ஃபெக்டாக போட்டிருக்கோம். பச்சை மிளகா சைஸை பொறுத்தும் நீங்கள் போடணும். ரொம்ப பெருசாக இருந்தால் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நான் போட்ட பச்சை மிளகா பார்த்தீங்களா, ரொம்ப சின்னதாக இருக்கும் பாருங்க. மட்டன் பீஸ் சும்மா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. பிரியாணி ரைஸு, மட்டன், கொஞ்சம் சாலடு எல்லாத்தையும் வச்சு கை நிறையா எடுத்து வாய் நிறையா சாப்பிட்ருவோமா? ஆஹா, சான்ஸே இல்லை. ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க, ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. தண்ணி அளவு ரொம்ப முக்கியம். ஸோ நான் சொன்ன அளவு ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கும் நிஜமா சொல்றேன் இதே மாதிரி வரும். கலரும் மாறாது, உதிரி உதிரியா வரதும் மாறாது, அடியும் பிடிக்காது. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சதுன்னா மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியே செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா வந்தா மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கு ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.